ஆம்பியட் ஒப்பீனியன் பாட்காஸ்ட் சேனலுக்கு உங்கள் எல்லாரையும் வரவேற்கிறேன். என்னுடைய முதல் பாட்காஸ்ட்டை கேட்டுட்டு அதில் இருக்கிற நிறை குறைகளை சொன்ன எல்லா உள்ளங்களுக்கும் ரொம்ப நன்றி. யாருன்னா கேட்காம இருந்தீங்கன்னா எபிசோட் 1 கேட்டுட்டு வந்துட்டு கூட நீங்கள் இந்த பாட்காஸ்ட் கேட்கலாம். ஏப்ரல் 19 இந்த பாட்காஸ்ட்டை கேட்குறவங்க எல்லாருமே உங்களோட ஒரு விரல் புரட்சியான உங்கள் ஓட்டை பதிவிட்டிருப்பீங்கன்னு இது நினைக்கிறேன். ஜூன் 4 ஒரு நல்ல முடிவு நமக்கு கிடைக்கட்டும். நம்ம நாடும் ஒரு நல்ல வல்லரசு நாடாக மாறுறதுக்கு ஒரு நல்ல அரசு அமையும்னு எதிர்பார்ப்போம். இந்த தேசிய கடமையை ஆற்றும்போது தான் எனக்கு தோணுச்சு, நம்ம ஒரு மனிதனை இந்த பூமிக்கு ஒரு கடமையை ஆற்றாமல் விட்டுட்டோமோ அப்படிங்கிற ஒரு எண்ணம் எனக்கு தோணுது. என்னன்னா நீங்கள் யோசிச்சு பாருங்களேன், நம்ம சின்ன பிள்ளைங்களாக இருக்கும்போது இதே சம்மர் லீவுக்கெலாம் நம்ம எவ்வளோ எக்ஸைட்டடாக இருந்திருப்போம். இந்த பாட்காஸ்ட்டை கேட்குற 80s 90s இயர்லி 2K கிட்ஸாக இருந்தீங்க அப்படின்னா நீங்கள் நினச்சி பாருங்களேன், ஒரு லீவ் விட்டால் ஒரு ஜாலியாக அம்மாச்சி தாத்தா வீட்டுக்கு போகிறது, இல்லைன்னா மாமா அத்தை வீட்டுக்கு போகிறது, ஒரு ஜாலியாக இருக்கிறது, அந்த வெயிலில் விளையாடுறது, அந்த கம்மங்கூழ் சாப்பிட்றது, பழைய சாதம் சாப்பிட்றது, அந்த திருட்டு மாங்காய் அடித்து சாப்பிட்றது அப்படின்னு நம்மளாம் எவ்வளோ ஜாலியாக இருந்தோம்ல. ஆனால் இப்போ நம்மளால் வெளியில் போக முடியுதா? ஒரு ஏசி இல்லாமல் நம்மளால் இருக்க முடியுதா? இதே நாம் தான் ஒரு 20-30 வருஷத்துக்கு முன்னாடி சன்ஸ்க்ரீன், இப்போல்லாம் நம்ம எவ்வளோ பேர் ஐயோ சன்ஸ்க்ரீன் போடணும், இதை போடணும், அதை போடணும்னு சொல்லிட்டு அவ்வளோ இது பண்ணுறோம். அப்போல்லாம் சன்ஸ்க்ரீன்னா என்னன்னே கூட நமக்கு தெரிஞ்சிருக்காது. சன்னுக்கே ஸ்க்ரீன் போட்டு மூடுற வரைக்கும் காலையில் ஆரம்பித்தோம்னா சாயந்தரம் வரைக்கும் விளையாண்டுக்கிட்டு இருந்தோம். ஆனால் இப்போ நம்மளால் பண்ண முடியல. ஏன்? நம்ம என்விரான்மெண்ட்டை அவ்வளவு கெடுத்திருக்கோம். ஒரு மரம் நட்டிருக்கோமா? இது அப்துல் கலாம் ஐயா, அதுக்கப்புறமேட்டுக்கு விவேக் ஐயா அவங்கெல்லாம் எதிர்பார்த்த மாதிரி நம்ம ஒரு மரத்தை நட்டிருந்தோம் அப்படின்னா நம்ம சின்ன வயசில் அனுபவித்த அந்த குளுமையை நம்மளும் இப்போ அனுபவிச்சுருந்துருக்கலாம்ல. நம்ம ஒரு நெக்ஸ்ட் ஜெனரேஷனுக்கும் அந்த மாதிரி கொடுத்துருக்கலாம்ல. இதெல்லாம் எனக்கு இன்ஸ்பெக்டர் ரிஷின்னு சொல்லிட்டு அமேசான் ப்ரைமில் ஒரு சீரீஸ் பார்த்தேன். அது கொஞ்சம் ட்ராகிங்காக, அது ஒரு மாதிரி த்ரில்லர் அந்த மாதிரி தான் கொண்டு போயிருந்தானுங்க. பட் அந்த கதையோட கரு என்னன்னா இயற்கை வளத்தை அழிக்கிறாங்க. அதை எப்படி ஒரு செட் ஆஃப் மக்கள் காப்பாற்றணும் அப்படின்னு நினைக்கிறாங்க. இதையே நம்ம ஒரு ட்ராகிங்காக ஒரு சீரீஸ் எடுத்து தான் இந்த கதையெல்லாம் சொல்லணுமோ? நம்ம ஆஸ் அ மக்களாக நமக்கு இதெல்லாமே நம்ம தெரிஞ்சிருக்கணுமே, பண்ணியிருக்கணுமே தானே? இல்லைல்ல. நம்ம நம்மளில் எவ்வளோ பேர் நம்ம சின்ன வயசில் போய் இந்த விவசாயங்கள்லாம் பார்த்துருக்கோம். இப்போ எவ்வளோ ஊரில் விவசாயம் நடக்குது? இப்போ எவ்வளோ ஊரில் விவசாயத்துக்கு தண்ணி ஈஸியாக கிடைக்கிது? எவ்வளோ பேர் விவசாய நிலத்தில் கேணியில் தண்ணி இருக்குது. இப்போ எல்லாமே நம்ம அட்வான்ஸ்மெண்ட்ஸ் வந்துருச்சுன்னா அது இல்லைன்னு சொல்லலை. இப்போ சொட்டு நீர் பாசனம் அது இதெல்லாம் யூஸ் பண்ணுறோம். நீங்கள் யோசிச்சு பார்த்துருக்கீங்களா ஏன் இந்த மாதிரி நடக்கலை அப்படின்ட்டு? நம்ம எல்லாருமே இப்போ ஏதாவது ஒரு சூழ்நிலை மாற்றம், இப்போ இந்த சென்னையில் மழை வருது, துபாயில் மழை வருது, ஈவன் பெரிய பெரிய வல்லரசு நாடுகளான யூரோப், அமெரிக்காவிலலாம் கூட தான் மழை வெள்ளம்லாம் வருது. பட் இதெல்லாம் ஏன் வருது? அண்ட் இந்த எல்னினோ, இந்த சம்மர் ஹெவி சம்மர், இதெல்லாம் ஏன் வருதுன்னு யோசிச்சுருக்கோமா? நம்மளால் ஒரு சின்ன ஒரு இது நம்மளால் பண்ணியிருக்க முடியும். இப்போ நம்ம ஒரு மரம் நட்டோ, அந்த டீஃபாரஸ்டேஷன் பண்ணாமல், நமக்கு தேவைங்கிறதுக்காக நம்ம பண்ணுறோம். இருந்தாலும் அதுக்கு நம்ம ஒரு ஏஃபாரஸ்டேஷன் அந்த மாதிரி பண்ணியிருந்திருந்தால் மேபி இந்த மாதிரி நம்ம கஷ்டப்பட்டுருக்க வேணாமோ? ஆஸ் அ ஒரு ஹியூமன் பீயிங்காக நான் இப்போ என்னென்ன பண்ணுறேன் அப்படின்னா, என்னால் முடிஞ்ச அளவுக்கு பிளாஸ்டிக்ஸ் அண்ட் சிங்கிள் யூஸ் பிளாஸ்டிக்ஸை அவாய்ட் பண்ணுறேன். இப்போ நான் ஒரு மளிகை கடைக்கு போகிறேனோ, வேறு எங்கேயாவது ஒரு க்ராசரி ஷாப்புக்கு போகிறேன்னாலும் நான் ஐ எம் டேக்கிங் மை ஓன் பேக், கிளாத் பேக், வேறு ஏதாவது ஒரு லெதர் பேக், ஒரு ஜூட் பேக், அந்த மாதிரி என்விரான்மெண்டல் சஸ்டைனபிளாக மாறிட்டேன். அண்ட் வெளியில் போகும்போது தண்ணி வாட்டர் பாட்டில்லாம் நான் என்னுடைய ஓன் வாட்டர் பாட்டில் எடுத்துகிட்டு போகிறேன். அண்ட் எனக்கு வேணும்னா நான் ரீஃபில் பண்ணிக்கிறேன். அந்த சிங்கிள் யூஸ் பிளாஸ்டிக்ஸ் அவாய்ட் பண்ணிட்டேன். அண்ட் கடைகளுக்கெல்லாம் போகும்போது நம்ம பக்கத்தில் ஏதாவது ஹோட்டல் அந்த மாதிரிலாம் போகும்போது அந்த ரேப்பரில் சுற்றி தர அந்த சாம்பார் சட்னிஸுக்கு பதிலாக நம்ம வீட்டிலேருந்தே ஒரு பாத்திரம் எடுத்துகிட்டு போய் வாங்கலாம்ல. அண்டு நிறையா
வெஜிடபிள்ஸ் பர்ச்சேஸ் பண்ணும்போது இப்போ நிறையா வந்து அந்த சிலிக்கான் பேக்ஸ் அந்த மாதிரிலாம் ஈஸியாகவே நிறையா அவைலபிளாக இருக்குது. அந்த மாதிரி வாங்கி அந்த சிங்கிள் யூஸ் பிளாஸ்டிக்ஸ் எல்லாம் நம்ம அவாய்ட் பண்ணலாமா? என்னை பொறுத்த வரைக்கும் நம்ம அந்த பிளாஸ்டிக் யூஸ் பண்ண ஆரம்பித்ததுக்கு அப்புறமேட்டுக்கு பிளாஸ்டிக்ஸ் வந்து இட்ஸ் நாட் பயோடிகிரேடபிள். ஸோ இட் டேக்ஸ் லாங் டைம் டு டீக்ரேட். அண்ட் மழை பெஞ்சாலும் வந்து அந்த பிளாஸ்டிக்கை நம்ம டம்ப் பண்ணி என்ன பண்ணிட்டோம், அந்த மழை தண்ணி பூமிக்குள்ளார போக முடியாமலும் பண்ணிட்டோம். ஸோ ஆஸ் அ நெக்ஸ்ட் ஜெனரேஷனாக நம்ம நிறையா விஷயங்களில் வந்து ஒரு செயின் பிரேக்கர்ஸாக இருக்கணும் அப்படிங்கிற மாதிரிலாம் யோசிக்கிறோம். நம்ம இந்த விஷயத்துலையுமே வந்து நம்ம ஒரு செயின் பிரேக்கர்ஸாக இருக்கணும். இந்த மாதிரி இந்த கிரேட்டா தன்பர்க் மாதிரி அந்த குழந்தைங்க வந்து ஒரு போராடி கேட்க வேண்டியதாக இருக்குது, நான் வாழ்கிறதுக்கு எனக்கு ஒரு நல்ல பூமியை கொடு அப்படின்ட்டு. நம்ம வந்து ஒரு எக்கனாமிக்கலி சஸ்டைனபிள் பர்சனாக, ஒரு எக்கோ ஃப்ரெண்ட்லி பர்சனாக மாறணும் அப்படின்னு நான் எதிர்பார்க்குறேன். இந்த மாதிரி வந்து நான் சொல்கிற கருத்துக்களுக்கு உங்களுடைய கருத்துக்கள் ஒத்து வருதான்றதையும் பதிவிடுங்க. அண்ட் நான் எதை சொல்ல மறந்துட்டேன்னு நீங்கள் எதனா நினச்சிங்கன்னா அதையும் வந்து கமெண்ட்ஸில் பதிவிடுங்க. இது வந்து நான் ஒரு புக்ஸ் அண்டு மூவிஸை பற்றி பேச எனக்கு இப்போ தோணலை. ஏன்னா வந்து இப்போ இருக்கிற இந்த சுச்சுவேஷனும் இதுவும் வந்து என்னை யோசிக்க வைக்குது. நம்மளும் வந்து இந்த மாதிரி பண்ணியிருந்திருந்தா மேபி நல்லா இருந்திருக்கும்ல அப்படின்ட்டு. ஸோ நம்ம ஒரு நெக்ஸ்ட் ஜெனரேஷனுக்கு ஒரு நல்ல பூமியை கொடுப்போம் அப்படின்னு நினைக்கிறேன். இந்த ஆடியோ இவ்வளோ தூரம் கேட்ட எல்லாருக்கும் ரொம்ப நன்றி.